Taste the Daily. கோவை மாநகராட்சியில் போலி கையெழுத்து மூலம் அங்கீகாரம் பெறாத மனையை வரன்முறை செய்த விவகாரத்தில் பணியாற்றிய இளநிலை உதவியாளர் சந்தியா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மாநகராட்சியில் உதவி ஆணையர்கள் மற்றும் உதவி நகரமைப்பு அலுவலர்களின் கையெழுத்துக்கள் போலியாக பயன்படுத்தப்பட்டு மனைகள் அங்கீகரிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்றது. இதில் போலி கையெழுத்து போட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி இளநிலை உதவியாளர் சந்தியா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். விடிய ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனில் மாநகராட்சி அதிகாரிகளும் திளைத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் பகுதியில் உள்ள தண்டு மாரியம்மன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த ஜோடி சிசிடிவி காட்சிகளில் பிடிபட்டது. இந்த விவகாரம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் வினோத் என்ற நபர் தனது மகளை தெருநாய் கடிக்க முயன்றதால் ஏர்கன் துப்பாக்கியை எடுத்து நாயை சுட முயன்றதாக தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு நாய் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தால் சாமானியர் துப்பாக்கி தூக்கும் நிலை உருவாகி இருக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலில் முறைகேடு நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிகள் தர நிர்ணய ஆவணங்களுடன் நெல்லை விற்பனை செய்ய பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் வியாபாரிகள் தரமற்ற ஈர நெல் மூட்டைகளை எந்தவித தர நிர்ணயமும் இல்லாமல் அரசு கொள்முதல் மையத்தில் ஏற்றுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் வியாபாரிகளிடமிருந்து தரமற்ற நெல்லை வாங்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கட்சியினர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலத்தில் முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது. சேலத்தில் சத்துணவு ஊழியர்களின் 16வது மாவட்ட மாநாட்டை ஒட்டி பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் காலமுறை ஊதியம், பணிக்கொடையாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத விடியா மாடல் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்துணவு ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு தென்பெண்ணையாற்றில் 8000 ஆண்டுகள் பழமையான நுண்கற்கால கருவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் தலைமையிலான கள ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கருவி விலங்குகளின் தோலை அறுக்க பயன்பட்ட பிளேடு வகை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வேட்டை சமூகமாக வாழ்ந்த பழங்கால மக்கள் இந்த கருவியை வில்லம்பு மற்றும் ஈட்டியில் பொருத்தி பாதுகாப்பிற்கும் வேட்டைக்குமான ஆயுதமாகவும் பயன்படுத்தி இருப்பார்கள் என ஆய்வாளர் தெரிவித்தார். நுண்கற்கால கருவி முந்தைய ஓட்டன்குப்பம் கண்டெடுப்பு போன்றே கடலூர் மாவட்டத்தில் கற்காலம் முதல் விஜயநகர காலம் வரையிலான தொல்லியல் சான்றுகளை உறுதி செய்கிறது என ஆய்வாளர் இம்மானுவேல் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர் கோவிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் எழுந்த மோதலால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். வைகாசி பிரமோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் 4ஆம் நாளில் சந்திரபிரபை வாகனத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளினார். அப்போது மந்திர புஷ்பம் பாடுவதில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர்களிடையே மோதல் ஏற்பட்டதுடன் கைகலப்பும் நடைபெற்றதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். வடகலை தென்கலை பிரிவினரின் தொடர்ச்சியான மோதல் காரணமாக கோயிலின் தெய்வீகத்திற்கு ஏற்படுவதாகவும் பக்தியில் உருகுவது பாதிக்கப்படுவதாகவும் கோவில் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது.